திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆளுங்கட்சி. ம். ஒரு பெரிய பாரம்பரியம் கொண்ட ம். திராவிட முன்னேற்றக் கழகம். ஆமாங்க. இதுக்கு முந்தைய தலைவர், அந்த கட்சிக்கு தலைவர்னா கலைஞர் கருணாநிதி. ம். போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலுமே தோல்வின்றது இல்ல. நெருக்கடியான அந்த 1991 ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்ட்ல நடந்தது. அப்ப எல்லாரும் விழுந்து போன அந்த நேரத்தில கூட அவர் வெற்றி பெற்றதா சொல்லுவாங்க. ம். ஆனால் 5 ஆண்டு காலம் இருந்த ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஒரே இந்த ஒரு 5 ஆண்டு தான் ஆட்சியில் இருந்தாரு. தக்க வைக்க முடியல. அவருடைய தோல்வி கொளத்தூர்ல அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். வி.எஸ். பாபு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. தாவேக்கா வி.எஸ். பாபுன்னா யாருன்னே தெரியாது. ஆமா. அதாவது ஒரு பிரபலமான நபர் இல்ல. ம். அவர் தாவேக்கான்றதுனால தான் அவர பேரு தெரியுதே இல்ல தவிர. அதுதான். அவர தோற்கடிச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிச்சிட்டாரு. ஆமா. நெறைய அமைச்சர்கள் தோல்வி. இது எத காட்டுது இது? இல்ல இது அதாவது திமுக மீது இல்ல கலைஞர் அவர்களுக்கு மோர் தென் டேஞ்சரஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவரால் தக்க வச்சுக்க முடியல. டேஞ்சரஸ் வேற, பாப்புலர் வேற இல்லையா? அதாவது டேஞ்சரஸ் என்பது ம். ஆபத்தானவர் என்கிற அர்த்தத்தில் வருது. ம். ஆனா கலைஞருக்கு இருக்கும் சாதுரியம் ஸ்டாலினுக்கு இல்லை என்பதை நாமே பலமுறை பேசியிருக்கிறோம். ம். 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 அந்த அரசியல் சாதுரியம். ம். கலைஞர் 2 பேரை ஒட்ட வைக்கிறதுனாலும் அது சாமர்த்தியமா ஒட்ட வைப்பாரு. எங்க வெட்டணுமோ கரெக்டா. நான் கூட அந்த உதாரணம் நிறைய சொல்லியிருக்கேன். ம். இப்ப திருச்சியில நேரு அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். ம். அங்க திருச்சியில அதே மாதிரி அப்போ திருச்சியில எப்படி நேரு ஒரு இதுவோ ம். அன்பில் மகேஷ் தோற்றிருக்கிறார். ம். ம். உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர். ம். அதே மாதிரி அண்ணா நகர் எம்எல்ஏ அவருடைய மகனாக இருந்த கார்த்தி வில்லிவாக்கத்தில் தோற்றிருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவிடம். ஆமா. அவர் சபரீசனே நேர போய் முதலாக நேரடி அரசியல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ம். அதே மாதிரி இவருக்கு வில்லிவாக்கத்துல வில்லிவாக்கம் அவர் பேர் என்ன, மோகனுடைய பையன் கார்த்தி. ஆமா. கார்த்தி மோகனுக்கு ம். அவர் 2 அதுல ஆதவ அர்ஜுனாவும் பணம் கொடுத்ததா சொல்றாங்க. கார்த்தி திமுக வழக்கமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆதவ அர்ஜுனா ஜெயித்திருக்கிறார். ம். அதே மாதிரி திருவள்ளூர்ல விஜி ராஜேந்திரன் திமுக வேட்பாளருக்கு முதலாக துர்கா அம்மையார் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியார் ம். அவங்க போய் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார்கள். ம். முதலாக ம். அவர்கள் நேரடி அரசியலில் பொதுவாக பங்கு கொள்வதில்லை. ம். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. ஒரு ஆன்மீகவாதி என்ற ஒரு மக்களிடம் ஒரு மரியாதை இருந்தது. ம். அதையும் மீறி தாவேகா ஜெயித்திருக்கிறது என்றால், ம். இப்பொழுது அளித்திருப்பது ஒரு பெரிய ஒரு தாவேகா அலை. ம். அதை தாவேகா அலை என்று சொல்லலாம், இல்லை சினிமா அலை என்று சொல்லலாம். ம். ஆக மொத்தம் அது ஒரு அலை தான். அது ஒரு பெரிய சுனாமியாக வெற்றி பெற்றிருக்கிறது. ம்.